வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி என்னென்ன பார்க்கணும். இப்போ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் 22, 4 மார்க்கில் 33. இதில் 2 மார்க் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் சம்மு 22 என்னென்ன பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் 12 கூலம்ஸ் ஃபாலோ த த்ரூ பல்பு 5 செகண்ட்ஸ். இதில் நம்பர் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இந்த சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே pH ஆஃப் சொல்யூஷன் 4.1 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் pH. அதே மாதிரி வாட் வில் ஹேப்பன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு 0.20. இந்த சம்மும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில டைம் நமக்கு சம்மும் கேட்டுட்டு கீழே ஏதாவது 2 மார்க் கொஷின் ரோமன் 2ல் வந்து கேட்கலாம். ஏன்னா இப்போ சம்மு வந்து எல்லாம் ஈஸியாக போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின் வந்து கேட்டுறாங்க. அதன் அடிப்படையில் வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பல்சரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த கிராம் ஆஃப் மாலிகுலார் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு pH சம்மும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சம்மு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். எதில் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கலந்து கொஷின் பேப்பரில் 22 வந்து கம்பல்சரி சம் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு கொஷின் பேங்க் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். 15 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4 மார்க் கம்பல்சரி சம் வந்து 22 பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்கணுன்னு சொல்லி கீழே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எ பர்சன் வித்தின் மயோபியா இந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கேட்குறாங்க. அதே மாதிரி கால்குலேட் த pH ஆஃப் 0.1 சொல்யூஷன் HNO3. நெக்ஸ்ட் நேம் த ஆசிட் அலுமினியம் பேசிவ், ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. சைக்ளோபியூட்டைன் ஏபி டைப்பில். ஸோ கம்பல்சரி இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா த ரேஷியோ ஆஃப் பிளானட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயே கீழே பாருங்கள் ஒரு தியரி கொஷினை கம்பல்சரியில் ஆட் பண்ணியிருக்காங்க ரோமன் டைப்பில். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் நார்மல் டிவி. அதே மாதிரி பீஸ் ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த சம் பார்த்துக்கோங்க, இது கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இந்த சம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்து தான் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி சம்மு தான் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் எதுவும் கிடையாது. தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் சம்மையும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சம் பொறுத்த வரைக்கும் இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டயக்ராம் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சில டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. ஐடென்டிஃபை பொறுத்த வரைக்கும் அடினல் கிளாண்டு, அதே மாதிரி கிரவுண்ட் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் மோனோகாட் ரூட்டு. நெக்ஸ்ட்டு பாலன் கிரைன்ஸு, ஸ்டொமேட்டா இலைத்துளை, தைராய்டு கிளாண்டு, ஆக்சோசோமு, ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டு. அதை விட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோஃப்ளாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்பெர்ம் டயக்ராம், ஓவியூல் டயக்ராம், கைனீஷியம் டயக்ராம், நியூரான் டயக்ராம். அடுத்து லாஸ்ட்டாக குரோமோசோம் டயக்ராம், ஓவம் டயக்ராம், ஓவியூல் டயக்ராம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.